அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வர இருக்கின்ற அந்த குரு திசை, நடக்க போகிற குரு திசை அல்லது நடந்துகிட்டு இருக்க குரு திசை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? இந்த குரு திசை உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு பார்த்துடலாம். சித்திரை நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய நட்சத்திரம். அது வந்து கன்னி ராசிக்கு வரும், துலாம் ராசிக்கு வரும். இது வந்து ஸ்ப்ளிட் ஆகும், உடையப்பட்ட நட்சத்திரம். சித்திரை வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு வரும், கன்னி ராசிக்கு சித்திரை நட்சத்திரம் வரும், துலாம் ராசிக்கு சித்திரை நட்சத்திரம் வரும். சித்திரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய நட்சத்திரம். பிறக்கும் போதே சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போது உங்களுக்கு செவ்வாய் தசை தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். பொதுவாகவே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோவக்காரங்களாக இருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவம் வரும். அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராதானே வந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு வேகமான கிரகம், கோபமான கிரகம், நெருப்பு கிரகம், நெருப்பு மாதிரி இருப்பாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கோவம் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. வந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் அதிகப்படியான கோவத்தை வெளிக்காட்டுவாங்க. ஆனால் அதே மாதிரி பாசமும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? பாசம் இருக்கும். ஒரு சில சித்திரை நட்சத்திரக்காரங்கள பாருங்கள், உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்குவாங்க, கட்டுமஸ்தான உடல் கொண்டவங்களாக இருப்பாங்க. வயசானால ஏஜுக்கு அவங்களுக்கு வெளியே காமிக்காது, வெளியே தெரியாது. இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஒரு சில பேர் இருப்பாங்க. இந்த கிரிக்கெட், ஃபுட்பால், அந்த வாலிபால் விளையாடுறவங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் சின்ன வயசுலலாம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா அது செவ்வாயோட நட்சத்திரம். அதில் ஆர்வமும் ஈடுபாடும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, வைராகியம் மிக்கவங்களாக இருப்பாங்க. நினச்சதை உடனே சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் சித்திரை நட்சத்திரக்காரங்க. அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் நல்ல குணமும் உங்களுக்கு இருக்கும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது. ஏன்னா வந்து கன்னி ராசி, துலாம் ராசி ஒரு சுபரோடைய ராசி, நல்ல ராசிங்கிறனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, நண்பர்களோடு சேர்ந்து இருக்குன்னு நினைப்பாங்க, கூட யாரோ இருக்குன்னு நினைப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரங்களோட குணமே அதுதான். சரிங்களா? பிறக்கும் போதே செவ்வாய் தசை முடிஞ்சு ரெண்டாவது உங்களுக்கு ராகு தசை 18 வருஷம் நடக்கும். இந்த 20 வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு தசை வருங்க. 20 வயசுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35-36 வயசு வரைக்குமே உங்களுக்கு குரு தசை வரும். ஒரு சில பேர் படித்து முடிச்சு 20 வயசுக்கு அப்புறமே பாருங்கள் அப்ராடுக்கு போய் செட்டில் ஆகுறாங்க. அப்ராடில் செட்டில் ஆகிடுறாங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அந்த 35-36 வயசு வரைக்குமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருது. 26-27 வயசுக்கு அப்புறமே பாருங்கள் ஒரு சில பேர் கோடீஸ்வரனாக மாறக்கூடிய வாய்ப்பு, அந்த சிச்சுவேஷன் உருவாகிடுது. 20 வயசுக்கு அப்புறம் அப்படியே அவங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். 27-28க்கு அப்புறம்லாம் அப்படியே கொஞ்சம் லைஃப் மாறிடும். என்ன காரணம்? அது குரு திசை வந்து யோகத்தை செஞ்சிடும். குருங்கிறது ஒரு சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம், நல்ல கிரகம். ஒருத்தர் குரு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கோடிக்கணக்கில் கொடுத்துருவார். ஏன்னா தங்கத்துக்கெல்லாம் அதிபதி குரு தான், பணத்துக்கு அதிபதி குரு தான், செல்வத்துக்கு அதிபதி குரு தான். அதனால தான் குரு வந்து தனக்காரகன்னு சொல்கிறாங்க. தனத்தை கொடுக்குற கிரகம், பணத்தை கொடுக்குற கிரகமே குரு தான். ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும், கெட்டு போகக்கூடாது, அஸ்தமனமாகக்கூடாது, ராகுவோட சேர்ந்து கெடக்கூடாது, சனியோட சேர்ந்து கெட்டு போகக்கூடாது, மறைவு ஸ்தானத்தில் போய் கம்ப்ளீட்டாக கெடக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் தான் குரு நல்லது பண்ண போகிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துருச்சுன்னா குரு கெடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அதாவது மறையக்கூடாது, அஸ்தமனமாகக்கூடாது, ராகுவோட சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் குரு பரிபூர்ண ஒரு ராஜயோக கிரகமாக மாறும். குரு தனிச்சு இருக்கலாம், சுக்கிரனோட சேர்க்கை பார்வை கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. வளர்பிறை சந்திரனோட தொடர்பில் இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோடையோ சனியோடையோ அல்லது அஸ்தமனமாகக்கூடாது. செவ்வாயோடு இருந்தால் கூட பரவாயில்ல, குரு தசை நல்லது பண்ணும். எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு குரு நல்லது பண்ணணும்னா மேஷ லக்னக்காரங்களுக்கு குரு நல்லது பண்ணிடும். கடக லக்னக்காரங்களுக்கு குரு 6 மற்றும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியை வருவார், நல்லது பண்ணும். சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதி வருவார், கண்டிப்பாக நல்லது பண்ணும். இருக்கிற இடத்த பொறுத்து நல்லது பண்ணுவார். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு பரிபூர்ண ராஜயோக அதிபதி, முழுமையான ராஜயோக அதிபதி நல்லது பண்ணிடுவார். தனுசு லக்னங்களுக்கு அதே மாதிரி தான், சூப்பராக வேலை செய்யும். மீன லக்னக்காரங்களுக்கும் குரு தசை நல்லா இருக்குங்க. அது மீன லக்னத்தை விட தனுசு லக்னத்தை கொஞ்சம் கூடுதலாக குரு வந்து பக்காவாக வேலை செஞ்சிருவார். ஏன்னா ஒரு மீன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 10ஆம் அதிபதியே வருவார், லக்னாதிபதியே வருவார். ஆனால் தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியை வந்து சுகஸ்தானாதிபதியை வரனால தனுசு லக்னத்தை கொஞ்சம் கூடுதலாகவே குரு தசை கொஞ்சம் நல்லாவே வேலை செய்யும். சரிங்களா? ஏன்னா காலப்புருஷத்துக்குப்படி அது 9ஆம் வீடுங்கிறதுனால குரு தசை பக்காவாக இருக்கும் தனுசு லக்னக்காரங்களுக்கு. மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த லக்னக்காரங்களுக்கு 6 லக்னக்காரங்களுக்கு குரு தசை அருமையாக வேலை செய்யுங்க. ஒரு சில லக்னங்களுக்கு மட்டும் குரு சுமாராக வேலை செய்யும். மகர லக்னத்துக்கு சுமாராக தான் வேலை செய்யும். கும்ப லக்னக்காரங்களுக்கு ஓரளவுக்கு தான் வேலை செய்யும். எந்த லக்னத்துக்கு சுத்தமாக வேலை செய்யாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷப லக்னக்காரங்களுக்கு சுத்தமாக வேலை செய்யாதுங்க. குரு வந்து பாவி, நெகட்டிவான பிளானட். உங்கள் லக்னத்துக்கு அவர் கெட்டவர். அவர் தேவகுரு, தேவனுக்கெல்லாம் குரு, அசுரனுக்கெல்லாம் குரு சுக்கிரன். அப்போ சுக்கிரனோட டீம் பிஎன்இயில் பிறந்தவங்களுக்கு ஏஎன்இ வேலை செய்யாது, உங்களுக்கு எதிராக வேலை செய்யும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும்
சுக்கிரன் வந்து உங்களுக்கு உயிர் கொடுத்தவராக இருப்பார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு கெடுக்கிறவராக இருப்பார். இதுதான் விஷயமே. சரிங்களா? ஏன்னா லக்னம்ங்கிறது உயிர். இப்போ அந்த ஆன்மா எப்படி ட்ராவல் பண்ணுது, என்ன அனுபவிக்குது, இது லக்னம் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ராசி வச்சு சொல்ல முடியாது, லக்னத்தை வச்சு தான் சொல்ல முடியும். பிறப்பு ஜாதகத்தில் தான் சில விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ குரு வந்து ஒருத்தர் நல்லது பண்ணணுன்னா இந்த லக்னத்தில் பிறக்கக்கூடாதுங்க. ரிஷப லக்னத்துலேயும் துலாம் லக்னத்துலையும் பிறந்துட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ணாது. குரு திசை யோகத்தை கண்டிப்பாக பண்ணாது. சரிங்களா? ஏன்னா நம்ம யார் கையிலும் இல்லை, நம்ம பிறக்கிறது இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கடவுள் கையில் இருக்குது. அந்த குரு வந்து நல்லது பண்ணுறாரு கெட்டது பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா அது அவங்க கர்ம அமைப்பு படி தான் இருக்குங்க. ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு சுத்தமாக வேலை செய்யாது. மற்ற லக்னக்காரர் கூட குரு நல்லது பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் இந்த 2 லக்னக்காரங்களுக்கு தான் குரு சுத்தமாக வேலை செய்யாதுங்கிறது ஒரு உண்மைன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அதே மாதிரி குரு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கலாம், லக்னத்தில் இருக்கலாம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? 9ஆம் இடத்துல இருக்கலாம், அருமையாக வேலை செய்யும். உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கலாம், வேலை செய்யும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கக்கூடாத இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் ராகோடு இருக்கக்கூடாது, 8ஆம் இடத்துல போய் சனியோட எல்லாம் சேரக்கூடாது. 12ஆம் இடத்துல கூட குரு தனிச்சிருக்கலாம், வெளிநாடு போக வைக்கும். 8ல் கூட குரு தனிச்சிருக்கலாம், வெளிநாடு போக வைக்கும். 9ல் குரு இருந்தால் அருமையாக வேலை செய்யுங்க. 5ல் இருந்தால் பக்காவாக வேலை செய்யும். லக்னத்தில் இருந்தால் சூப்பராக வேலை செய்யும். குருக்கு உகந்த இடம் 1, 5, 9 தான். 2ஆம் இடம் அருமையாக வேலை செய்யும். 9ஆம் இடம் சூப்பராக வேலை செய்யும். 11ஆம் இடம் அருமையாக வேலை செய்யும். இந்த இடத்துல குரு இருந்துட்டாருன்னா கொட்டி கொடுக்கக்கூடிய குரு திசையை ஜாதகருக்கு நிச்சயமாக அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு திசை வருதான்னு பாருங்கள், இல்லை நடந்துட்டு இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை லைஃப் எப்போ மாறுமா மாறாதா? குரு உங்களுக்கு யோகத்தை செய்வாரா அவயோகத்தை செய்வாரா? எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க? குருக்கு உகந்த லக்னம், குருவோட ஃப்ரெண்டு லக்னம்னு சொல்லுவாங்க, நட்பு வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த இதில் பிறந்திருக்கீங்களா? இல்லை எதிரி வீடு? எதிரின்னா யார்? உங்களுக்கு இதுதான் ரிஷபம் துலாம் தான். குரு ஒன்றுமே பண்ணாது. நடு ரோட்டுக்கு 16 வருஷம் கடங்காரனா தள்ள வைக்கும். ஒரு வியாதி வந்தவங்கள மாற்றவங்கள, உடம்புல வியாதி கொடுக்கும், கடனாலேயே கொடுக்கும், எதிர்ப்புகளை கொடுத்துரும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது, கடனில் போய் மாட்டுறது, நிம்மதி இல்லாமல் போகிறது, தூக்கம் இல்லாமல் பண்ணுறது, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் அந்த குரு திசையில் ரிஷபம் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, இனிமேல் எப்படி இருக்குன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஏன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கன்ஃபார்மாக குரு திசை வரும். என்ன எத்தனாவது தசை? 3ஆவதாக உங்களுக்கு குரு திசை வந்துடும் கண்டிப்பாக. சரிங்களா? குரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு நல்ல கிரகம். சரிங்களா? அது எல்லாத்துக்கும் வந்து குரு நல்லவர் கிடையாது, எல்லாத்துக்கும் குரு கெட்டவர் கிடையாது. அதே மாதிரி சனியும். இப்போ சனியை போல் கெடுப்பார் இல்லை, சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் குரு வந்து ஒருத்தர் கெடுக்க நினச்சிட்டாருன்னா கெடுத்துருவார். குரு கொடுக்க நினச்சிட்டாருன்னா 16 வருஷம் கொட்டி கொடுப்பார். அதுதான் அவரோட வேலை. உங்களுக்கு குரு நல்லவராக இருந்தாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா செய்வார். உங்களுக்கு குரு கெட்டவராக, உங்களுக்கு எகென்ஸ்டாக, உங்களுக்கு எதிரியாக இருந்தாருன்னா நீங்கள் என்ன தான் முயற்சி எடுத்தாலும், என்ன தான் உழைப்பு போட்டாலும், எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும், முயற்சி போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தோல்வி தான். அந்த குரு திசையில் 16 வருஷம் குரு திசை நடக்கும். அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு சில பேர் குரு திசையில் பாருங்கள் வீடு வாங்கின வாங்கிடுறாங்க, செட்டில் ஆகிடுறாங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, நல்ல நண்பர்கள் அமைகிறாங்க, சுற்றி எல்லாமே நல்லா தான் நடக்குது. ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கவங்க கூட வெளிச்சத்துக்கு வருவாங்க அந்த குரு திசையில். என்ன காரணம்? அது ஒரு வெளிச்ச கிரகம், ஒரு ஒளி கிரகம். அப்போ உங்களை பிரைட்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சருக்கு தான் குரு கொண்டு போக வைக்கும். குரு திசை ஒன்றுமே இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. என்ன காரணம்? அவர் வந்து இருட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாருன்னு அர்த்தம். குரு ராகு குரு சனி சேர்ந்துட்டாருன்னா சனி திசை நல்லாயிருக்கும், ராகு திசை நல்லாயிருக்கும், குரு திசை நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க வித்தியாசம். குரு வந்து நல்லவரோட சேர்ந்தால் நல்லவர், கெட்டவரோட சேர்ந்தால் கெட்டுருவார். அவர் முழுசாக கெட்டுருவார். தங்கத்தை அனுபவிக்க முடியாது, பணத்தை அனுபவிக்க முடியாது, சொகுசு அனுபவிக்க முடியாது, எதுவுமே அனுபவிக்க முடியாமல் போயிடும். பிறப்பு ஜாதகத்தில் குரு உங்களுக்கு சாதகமாக பாதகமாக நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா, இப்போ உங்கள் வயசு என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, இதெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்படி தான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம இப்படி நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம்னு உங்களுக்கே ஒரு ஸ்டடி மைண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள், குரு எங்கே இருக்கார் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.